நண்பர்களே, இன்று பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு 8 மணி. வெள்ளை மாளிகையின் இலக்குகள் என்ன என்பது குறித்து இதுவரை தெளிவுபடுத்தப்படவில்லை. ஆனால் திங்கட்கிழமை அன்று ஈரான் மீது ராணுவ தாக்குதல் நடத்தப்படும் என்ற அச்சுறுத்தல் அதிகரித்து வருவதாக மிடில் ஈஸ்ட் செய்திகள் தெரிவிக்கின்றன. பரவலான ஆட்சி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் மீது கடுமையான அடக்குமுறைக்கு பதிலளிக்கும் விதமாக ஜனவரி மாதம் ஈரானை தாக்குவதாக ட்ரம்ப் அச்சுறுத்தியிருந்தார். அதற்கு முன்பு தெஹ்ரான் புதிய அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையும் விதித்திருந்தார். ஆனால் எதிர்வரும் திங்கட்கிழமை அன்று ஈரான் மீது ராணுவ தாக்குதல் நடத்தப்படும் என்ற அச்சுறுத்தல் அதிகரித்து வருவதாக அமெரிக்க செய்திகளும் மற்றும் மத்திய கிழக்கு செய்திகளும் தற்பொழுது தெரிவிக்கின்றன. அதற்கு ஒரு காரணத்தை அவர்கள் சொல்கிறார்கள். பெய்ரூட்டில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் இருக்கின்ற ராஜதந்திரிகளும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களும் லெபனானை விட்டு உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்கா உத்தரவிட்டிருக்கிறது. என்றால் ஈரான் லெபனானுக்கு அடிக்கக்கூடிய தாக்குதல் நடவடிக்கைகள் இருக்கின்றன என்ற ஒரு அச்சமும் இருக்கிறது. ஹிஸ்புல்லா போராளி குழுவுக்கு தெஹ்ரானின் ஆதரவு மற்றும் செல்வாக்கு காரணமாக பல தசாப்தங்களாக அமெரிக்க இலக்குகள் மீது ஈரான் தொடர்பான பல பழிவாங்கும் தாக்குதல்களுக்கு லெபனான் தளமாக இருந்து வருகிறது. எனவே ஈரானுக்கு அடிக்கும் பொழுது லெபனான் மீதான தாக்குதல்கள் அமெரிக்கர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால் அங்கே இருந்து லெபனானில் பெய்ரூட்டில் இருந்து அமெரிக்க தூதரகத்தை மூடிவிட்டு அங்கிருந்து ராஜதந்திரிகள் வெளியேறுமாறு தற்பொழுது உத்தரவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா அல்லது இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகள் இந்த முன் அறிவிப்பாக காணப்படுவதாக ராஜதந்திரிகள் குறிப்பிடுகிறார்கள். வடக்கு சிரியா மற்றும் கத்தாரில் உள்ள முக்கிய தளங்களில் இருந்தும் அமெரிக்க ராணுவம் விலகி இருக்கிறது. ஏனென்றா ஏற்கனவே அமெரிக்காவினுடைய முப்படை தளபதிகள் ஜெனரல் குறிப்பிட்ட விஷயம் என்ன? இதனால் அமெரிக்க இராணுவத்தினர்களுக்கு அதிகமான இழப்பு ஏற்படும், ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் அதிகமான இழப்பு ஏற்படும் என்று ஏற்கனவே அவர் குறிப்பிட்டிருந்தார். இதன் காரணத்தினால் தற்பொழுது அமெரிக்க தளங்களில் இருந்து சிரியா, லெபனான் போன்ற இடங்கள் இருந்து இராணுவத்தின் முக்கியஸ்தர்கள் வெளியேறுகின்றார்கள். ஏனெனில் கப்பல்ல இருந்துதான் இந்த தாக்குதல் நடவடிக்கைகள் நடத்தப்பட இருப்பதாக இராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இதற்கிடையில் ஏற்கனவே சொன்னேன், சிரியா, கத்தாரில் உள்ள முக்கிய தளங்கள் இருந்தும் அமெரிக்க இராணுவத்தின் முக்கியஸ்தர்கள் விலகி இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தாக்குதல்கள் இருந்து நிலைமைகளை கட்டுப்படுத்துவதற்காக. அடுத்தது, சீனாவில் தயாரிக்கப்பட்ட CM-302 ஏவுகணைகளுக்கான ஒப்பந்தம் நிறைவடையும் தருவாயில் இருக்கிறது. இருப்பினும் எந்த விநியோக தேதியும் ஒப்புக்கொள்ளப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுக்கு சீனாவில் தயாரிக்கப்பட்ட CM-302 ஏவுகணைகளுக்கான ஒப்பந்தம் முடிவடைந்து விட்டது. இது வரப்போகிறது. சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் 290 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து சென்று தாக்கக்கூடியவை. மேலும் அவை குறைந்த மற்றும் வேகமாக பறப்பதன், குறைவாகவும் வேகமாகவும் பறப்பதன் மூலம் கப்பல் பாதுகாப்பு ஏவுகணைகளை தவிர்க்க வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றின் பயன்பாடு ஈரானின் தாக்குதல் திறன்களை கணிசமாக மேம்படுத்தும் என்றும் அமெரிக்க கடற்படைக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்றும் ஆயுத நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். குறைந்தது 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்த ஏவுகணை ஆயுத அமைப்புகளை வாங்க சீனாவோடு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. ஜூன் மாதம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான 12 நாள் போருக்கு பிறகு இந்த பேச்சுவார்த்தைகள் கூர்மையாக அதிகரித்தன. பேச்சுவார்த்தைகளை அது முடிவுக்கு வந்ததன் பிறகு பாதுகாப்பு அதிகாரிகள் சொல்கின்றார்கள், இந்த ஏவுகணைகள் வந்தால் அமெரிக்கா கப்பல்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. ஈரானின் துணை பாதுகாப்பு அமைச்சர் மசூத் ஓரை தெரிவிக்கும் பொழுது, மூத்த ஈரானிய ராணுவ மற்றும் அரசாங்க அதிகாரிகள் சீனாவுக்கு சென்றதாக பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஈரான் இந்த பகுதியில் கப்பல்களை தாக்க சூப்பர்சோனிக் திறனை கொண்டிருந்தால் அது முழுமையான மாற்றமாக மாறிவிடும் என்று இஸ்ரேல் உளவுத்துறை அதிகாரிகளும் தெரிவிக்கின்றார்கள். இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு ஆய்வுகள் நிறுவனத்தின் சிந்தனை குழுவின் மூத்த ஈரான் ஆராய்ச்சியாளர் டேனி சிட்ரினோவிச் தெரிவிக்கும் பொழுது, இந்த ஏவுகணைகளை இடைமறிப்பது கடினம். ஏன்னா அது குறைவான வேகத்திலையும் போகும், ஃபாஸ்டாயும் போகும். ஆகவே அந்த ஏவுகணைகளை இடைமறிப்பது கடினம். எனவே அமெரிக்க கப்பல்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஈரான் அதன் நட்பு நாடுகளோடு ராணுவ மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தங்களை கொண்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தங்களை பயன்படுத்த இப்பொழுது பொருத்தமான நேரம் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சக அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது, சாத்தியமான ஏவுகணை விற்பனையை சீனா செய்திருக்கிறது. ஆகவே சீனா இது தொடர்பான சீனாவிடம் இந்த கருத்துக்களை கேட்ட பொழுது
சீனாவின் பாதுகாப்பு அமைச்சகம் பதிலளிக்கவில்லை. ஏவுகணை அமைப்பு தொடர்பாக சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் குறித்து வெள்ளை மாளிகையும் சரியாக வெளியிடவில்லை என்ன விஷயம் என்று. சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த ராணுவ ஒப்பந்தம், ராணுவ போக்குவரத்து தொடர்பாக அமெரிக்கா தொடர்ந்து கண்டனங்களை தெரிவித்து வருகிறது. இதற்கிடையில் பிராந்திய பதட்டம் அதிகரித்திருக்கும் தருணத்தில் சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ராணுவ உறவுகள் ஆழப்படுத்தப்பட்டு வருகின்றன. ஈரான் ஏவுகணை திட்டத்தை கட்டுப்படுத்தவும் அதன் அணுசக்தி நடவடிக்கைகளை தடுக்கவும் அமெரிக்கா முயற்சிகளை சிக்கலாக்கின்ற சூழ்நிலையில் சீனா ஈரானுக்கு உதவி செய்கிறது. அமெரிக்க ராணுவ வலிமையால் நீண்ட காலமாக ஆதிக்கம் செலுத்தப்படுகின்ற ஒரு பிராந்தியத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள சீனாவும் விருப்பத்தை காட்டுகிறது. சீனா, ஈரான், ரஷ்யா ஆகவே ஆண்டுதோறும் கூட்டு கடற்படை பயிற்சிகளை நடத்துகின்றன. அப்படி ஒரு கடற்படை பயிற்சி அண்மையில் நடத்தப்பட்டது. பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தில் பயன்படுத்த ரசாயன மூலங்களை வழங்கியதாக பல சீன நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை விதித்தது. இது தொடர்பான பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றன. அக்டோபர் 18 அன்று சீனா, ரஷ்யா மற்றும் ஈரானுடன் இணைந்து ஒரு கூட்டு கடிதத்தில் பொருளாதார தடைகளை மீண்டும் விதிக்கும் அமெரிக்காவினுடைய முடிவை கண்டித்திருக்கின்றன. ஈரான் ஒரு புறம் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஒரு போர்க்களமாக மாறி இருக்கிறது மற்றும் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஒரு சிக்கலான ஒரு நிலைமையாகவும் ஈரான் தற்பொழுது மாறி இருக்கிறது. பிராந்திய பதட்டம் அதிகரித்துள்ள நிலையிலே ராணுவ உறவுகளை ஆழப்படுத்தும் ஒரு நோக்கில் ஈரானின் ஏவுகணை திட்டத்தை கட்டுப்படுத்தவும் அதன் அணுசக்தி நடவடிக்கையை தடுக்கவும் அமெரிக்காவினுடைய முயற்சிகளை சிக்கலாக்கும் இந்த நிலைமையில் ரஷ்யா, ஈரான், சீனா இந்த மூன்றும் ஒன்று சேர்ந்திருப்பது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. விமானம் தாங்கி கப்பல் USS ஆப்ரஹாம் லிங்கன் மற்றும் அதன் தாக்குதல் குழு உட்பட ஈரானின் தாக்கும் தூரத்துக்குள் அமெரிக்காவினுடைய இந்த கப்பல்கள் இருக்கின்றன என்பதுதான் இப்பொழுதுள்ள பிரச்சனை. 2 கப்பல்களும் சேர்த்து 5000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இருக்கிறார்கள். 150 விமானங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த நிலைமையில் இந்த CM-302 கொள்முதல் குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாக இருக்கும். ஆகவே ஈரானுடைய இந்த ஏவுகணை சீனாவிலிருந்து வந்துவிட்டால் ஈரான் இந்த கப்பல்களை தாக்கக்கூடியதாக இருக்கும். இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிவிடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. எனவேதான் தற்போது இருக்கின்ற நிலைமையில் திங்கட்கிழமை அன்று ஈரான் மீது ராணுவ தாக்குதல் நடத்தப்படும் என்ற அச்சுறுத்தல் அதிகரித்து வருகிறது. பெய்ரூட்டில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் உள்ள ராஜதந்திரிகள், அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் லெபனானை விட்டு வெளியேறுமாறு அமெரிக்கா இன்று உத்தரவிட்டிருக்கிறது. வெள்ளை மாளிகையின் இலக்கு என்ன என்பது குறித்து ராணுவ ஆய்வாளர்கள் இன்னும் தெளிவாக சொல்லவில்லை. நேரடியாக ஈரானை தாக்கி அழிப்பதா அல்லது ஒரு சில இடங்களை மட்டும் தாக்குவதா என்பது குறித்து இன்னும் வெள்ளை மாளிகை குறிப்பிடவில்லை. ஆனால் திங்கட்கிழமை அன்று ராணுவ தாக்குதல் நடத்தப்படும் என்ற அச்சுறுத்தல் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது என்றே ராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நண்பர்கள்.